Dear participants, welcome to all. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா டே 5 நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா டே 5ல் வந்துட்டு பில் வைஸ் அவுட்ஸ்டாண்டிங் மேனேஜ்மெண்ட்டில் பில் வைஸ் டீட்டெயில்ஸும் இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷனும் ரொம்ப தெளிவாக பார்க்க போகிறோம். இந்த அவுட்ஸ்டாண்டிங் மேனேஜ்மெண்ட் டைட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஏன் நான் டே 5ல் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா டே 1ல் உங்களுக்கு தியரி இருந்தது, டே 3 டே 2ல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டேலியோட பேசிக்ஸ்லாம் கொடுத்துருந்தோம், டே 3ல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பட்ஜெட்டு, டே 4ல் வந்து பார்த்திங்கன்னா காஸ்ட் சென்டர் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை ஓரளவுக்கு இம்ப்ரூவ் பண்ணி கொண்டு வந்துட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ஹாட் டாபிக். இந்த டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். இதுக்கான மெட்டீரியலுமே என்ன பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா எங்களோட கோர்ஸ் மெட்டீரியல் இருந்தால் நாங்கள் எடுத்திருக்கோம். அதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே கிளியராகவே அப்டேட்டடாக புரியும். நான் ரொம்ப விளக்கமாக இதை சொல்கிறேன். இதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டேலி எனக்கு பாதி தான் புரிஞ்சிருக்கு, ஃபுல்லாக புரிஞ்சிருக்கு. யாராக இருந்தாலும் ஒரு சேலஞ்சிங்காக எடுத்துக்கிட்டு நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த வீடியோ டியூட்டோரியலில் என் கூட சேர்ந்து ட்ராவல் பண்ணுங்கள். ரொம்ப கிளியராக உங்களுக்கு டேலியை வந்துட்டு நான் உங்களுக்கு என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணி கொடுக்குறேன். டேலி இந்த செஷன் முடியும் போது உங்களுக்கு கிளியராக என்ன, இந்த டே முடியும் போது கிளியராக உங்களுக்கு என்ன புரியும்னு பார்த்தீங்கன்னா டேலின்ற விஷயத்தை வந்துட்டு நம்ம எந்த வகையிலும் நம்ம ஃப்ளெக்சிபிளாக யூஸ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு பெரிய ஒரு கரஸ்பாண்டிங் உங்களுக்கு தோணும். ஓகே, இப்போ நம்ம டே 5ல் இருக்கக்கூடிய பில் வைஸ் டீட்டெயில்ஸ்க்கு நம்ம போகலாம். இப்போது நம்ம உள்ள பில் வைஸ் டீட்டெயில்ஸ்க்கான ஃபுல் அப்டேட் நம்ம பார்க்கலாம். அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோட்டலாகவே பில் வைஸ் அப்படின்றது என்னென்னா ஒரு அவுட்ஸ்டாண்டிங் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அவுட்ஸ்டாண்டிங் மேனேஜ்மெண்ட்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போது நம்ம ஒரு பொருளை வந்துட்டு பணம் கொடுத்து வாங்கணும் அப்படின்னா அது அவுட்ஸ்டாண்டிங்கை, அதாவது பணத்தை நிப்பாட்டாமல் பணம் கொடுக்காமல் நம்ம வாங்கினா தான் அவுட்ஸ்டாண்டிங் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பணம் அவங்களுக்கும் போல் பணம் நம்மளும் இனிமேல் கொடுக்க வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்லி அர்த்தம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம விற்றாலும் அதே மாதிரி பணத்தை கடனுக்கு விற்றுருக்கோம் அப்படின்னா, ஒரு பொருளை கடனுக்கு விற்றுருக்கோம்னாலுமே அதுவுமே நம்ம பணம் இன்னும் வராமல் இருக்குது, அதனால அதுக்கு பேர் அவுட்ஸ்டாண்டிங் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இந்த மாதிரியான விஷயத்தை எப்படி மெயின்டைன் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா இப்போது ஒரு பில்லு இருக்குது, அந்த பில்லுக்கான பேமெண்ட் என்னைக்கு தேதியோ அன்னைக்கு தேதிக்கு முன்னாடி கொடுக்கணுன்றது தான் அவுட்ஸ்டாண்டிங் மேனேஜ்மெண்ட்டோட கான்செப்ட். அப்போது அந்த பில்லு வந்துட்டு என்னைக்கு கொடுக்கணுன்ற டேட்டே மறந்துடும். இல்லை அந்த பில்லுக்கு தான் பேமெண்ட் பண்ணணுமா, இல்லை அதுக்கு முன்னுக்கு இருக்கிற பில்லுக்கு பே பண்ணணுமா அப்படின்ற மாதிரிலாம் இருக்கும். அந்த இதெல்லாம் எல்லாத்தையும் கிளியராக நம்ம அப்டேட்டில் கொண்டு வரணும் அப்படின்னா நார்மலான அக்கௌண்டிங் சாஃப்ட்வேர் இருந்தால் பத்தாது. அதனால தான் என்டர்பிரைஸ் ரிசோர்ஸ் பிளானிங் அப்படின்ற கான்செப்டோட டேலி என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா டோட்டலாக ஒரு பில் இருக்குன்னா அந்த பில்லுக்குன்னு சொல்லிட்டு கடன் பில் வந்தாலோ இல்லை கடன் பில் நம்ம கொடுத்தாலோ என்ன பண்ணிடணும் பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் நம்பர் கொடுத்துட்டு அந்த நம்பரை வச்சுட்டு என்ன பண்ணணும், அடுத்த பேமெண்ட்டோ ரிட்டர்னோ டிஸ்கவுண்ட் அலோட் பண்ணுறதோ இல்லை ரிசீவ் பண்ணுறதோ எல்லாத்தையும் என்ன பண்ணணும்னு பார்த்திங்கன்னா அந்த நம்பர்ஸ்க்கே நம்ம என்ன பண்ணணும் கொடுத்து ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்படி இல்லை அப்படின்னா பொதுவாக எல்லாமே நம்பர் கொடுத்தாச்சு, பட் பொதுவாக அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணலாம்னா ஈஸி செட்டில்மெண்ட் பண்ணலாம், இன்னும் எத்தனை பில் பெண்டிங் இருக்குதுன்னு பார்த்துக்கலாம். அந்த கரஸ்பாண்டிங்கை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் பார்த்திங்கன்னா பில் வைஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அப்போ பில் வைஸ் அப்படின்றது டேலியில் நம்மளுக்கு ஒரு சப்போர்ட்டிவான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இடத்துல ஒரு கம்பெனிஸ்க்கு புதுசாக க்ரியேட் பண்ண சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா லெட் அஸ் கன்சிடர் த கம்பெனி நேம் விஜி டெக்ஸ்டைல்ஸ் வாஸ் ஸ்டார்டட் 1/4/2020. த ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன் வந்துட்டு இங்கே இருக்குது. முதல்ல கம்பெனி க்ரியேட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அதனால் ஃபஸ்ட்டு நம்ம கம்பெனிஸ் க்ரியேட் பண்ணிடலாம். கம்பெனிஸ் க்ரியேட் பண்ணணும்னா டேலிக்குள்ளே போகிறோம். ஃபஸ்ட்டு கம்பெனி க்ரியேட் பண்ண போகிறோம், வேறு கம்பெனி க்ரியேட் பண்ண போகிறோம் அப்படின்றதுனால என்ன பண்ணலாம்னா கேட்வே ஆஃப் டேலிக்கு வந்துட்டு இந்த கம்பெனியை செட் பண்ணிடலாமா, செட் பண்ணிடலாம். செட் பண்ணியாச்சு. இப்போ க்ரியேட் பண்ண வேண்டிய கம்பெனி நேம் என்னென்னா விஜி டெக்ஸ்டைல்ஸ். விஜி டெக்ஸ்டைல்ஸ். அட்ரஸ் எதுவும் பெருசாக கொடுக்க வேணாம், பட் ஸ்டேட் மட்டும் மறக்காமல் தமிழ்நாடு கொடுத்துருங்க. டேட் அவங்க 1/4/2020 சொல்லியிருந்தாங்க, அதவே கொடுத்து முடிச்சிடுங்க, உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். 1/4/2020 வராதவங்க 1/4/2020 என்ட்ரு பண்ணி டைப் பண்ணுங்கள். ஓல்டு சாஃப்ட்வேர் வச்சு ட்ரை பண்ணாதீங்க, எல்லாருமே லைசன்ஸ் சாஃப்ட்வேர் கெட் பண்ணிவிடுங்க. ஓகே, மெயில் ஐடி ஃபோன் நம்பர் மட்டும் கரெக்டாக இருந்தால் போதும். இப்போ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா விஜி டெக்ஸ்டைல்ஸ் கிரியேட் ஆகிருக்கும்.
விஜய் டெக்ஸ்டைல்ஸ் கிரியேட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இப்போது டேலியில் இது விஜய் டெக்ஸ்டைல்ஸ் கிரியேட் ஆகிடுக்கு. இப்போ நம்ம மெட்டீரியல் படி பார்க்குறோம். மெட்டீரியல் இருக்கக்கூடிய இந்த டீட்டெயில்ஸை கிளியர் டிஸ்கஷன் உங்களுக்கு நான் பண்ணுறது தெளிவாக உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் ஒரு 6 டிரான்சாக்ஷன்ஸ் இருக்குது. இந்த 6 டிரான்சாக்ஷனில் என்ன மாதிரி சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 1/4/2020 பர்ச்சேஸ் குட்ஸ் ஃப்ரம் ரிலையன்ஸ் ஒர்த் ₹1 lakh ஆன் கிரெடிட் பீரியட் ஆஃப் 90 days. இன்வாய்ஸ் நம்பர் R011 அண்ட் டேட்டட் 1/4/2020. இது வந்து பார்த்திங்கன்னா F9 பர்ச்சேஸ் அப்படின்றத நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா அது பர்ச்சேஸ் பண்ணுறதுனால பர்ச்சேஸ். அடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா 1/4/2020 1 லட்சம் ரூபாய்க்கு நான் என்ன பண்ணுறேன்னா ரிலையன்ஸ் தான் குட்ஸ் வந்து கடனுக்கு பர்ச்சேஸ் பண்ணுறேன், 90 நாளில் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். 3 மாதம். அப்போ 3 மாதம்னா 1/4 அப்படின்னா 1/5 1/6 1/7 1/7 நம்ம பே பண்ணியிருக்கணும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா 1/5/2020 பர்ச்சேஸ் குட்ஸ் ஃப்ரம் ரிலையன்ஸ் ஒர்த் ₹50,000 ஆன் கிரெடிட் பீரியட் ஆஃப் 30 days. 30 days கிரெடிட் பீரியடில் நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸில் திரும்ப ஒரு பில் வாங்குகிறேன். அது மொதல் பில் 90 நாள், இது வந்து பார்த்திங்கன்னா 90 days, இது வந்து 30 days. இதில் வந்து பார்த்திங்கன்னா 1 மாதம் தான். அப்போ 1/5/2020 வாங்கினதுக்கு நான் என்ன பண்ணேன்னா 1/6/2020 நான் என்ன பண்ணி ஆகணும்னா பே பண்ணி ஆகணும். ஓகே, அதோட பில் நம்பர் பார்த்தீங்கன்னா R022 அப்படின்ற மாதிரி இருக்குது. டேட்டுமே 1/5/2020 அப்படின்ற மாதிரி இருக்குது. இப்போ 3வது பில்லுமே பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸில் தான் பர்ச்சேஸ் பண்ணுறேன். 1/6 பர்ச்சேஸ் பண்ணுறேன் 75,000. இதில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு 60 நாள் வந்துட்டு கிரெடிட் பீரியட் வருது. சரிங்களா? இப்போது இதோட இன்வாய்ஸ் நம்பர் 033. இதுவுமே என்னென்னா பர்ச்சேஸ் அப்படின்ற மாதிரி இருக்குது. இப்போ 4வது டிரான்சாக்ஷன்லேருந்து இதுக்கான செட்டில்மெண்ட்டுக்கான ஐடியா பண்ண போகிறேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1/6/2020 ரிலையன்ஸுக்கு 40,000 கேஷ் பே பண்ணுறேன். எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த பில்லுக்காகனா செகண்ட் பில்லுக்கு 1/5/2020 வாங்கின பில்லுக்கு. ஏன்னா அது 1 மாதம் பில்லு தான். இப்போ நான் 1/6க்கு நான் வந்துட்டேன். அந்த பில்லு 1/5 இருக்குது. அப்போ 1 மாதம் ஆயிடுச்சு. அப்போ அதுக்கு நான் பேமெண்ட் பண்ணியிருக்கணும். அதனால நான் என்ன பண்ணுறேன்னா 40,000 நான் பே பண்ணுறேன். இன்னும் அது வந்து 50,000 பில்லு 40,000 பே பண்ணியிருக்கேன். இன்னும் 10,000 rupees நான் பே பண்ண வேண்டி இருக்குது. இதே இது வந்து பார்த்திங்கன்னா 2/6/2020 கொஞ்சம் ரிட்டர்ன் குட்ஸ் இருக்குது. ஆனால் அது வந்து பார்த்திங்கன்னா பில்லோட குட்ஸ் ரிட்டர்ன், அதான் 25,000 ரூபா. அப்போன்றப்ப நம்ம என்ன பண்ணுறோம், பில்லுக்கு நம்ம என்ன பண்ணுறோன்னா குட்ஸ் ரிட்டர்ன் கொடுக்குறோம். அதே மாதிரி டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு ஃப்ரம் ரிலையன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டிஸ்கவுண்ட் வேறு கேட்டிருக்கோம். அதுவுமே அவங்க கொடுத்துருக்காங்க. ஒரு 10,000 ரூபா கொடுத்துருக்காங்க. 25,000 ரூபா கொடுத்துருக்காங்க. அந்த 25,000 ரூபா எதுக்காக கொடுத்துருக்காங்கன்னா அதுவுமே பில்லுக்கு தான் கொடுத்துருக்காங்க. அப்போ நான் 2வது பில்லுக்கு இப்போ நான் உடனே 10,000 ரூபா பேமெண்ட் பண்ணாமல் வச்சுருக்கேன். அதை பற்றி அவங்க ஒரி பண்ணவே மாட்டாங்க. என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த 10,000 நம்ம கொடுத்து தான் ஆகணும். பட் இதே இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த 25,000 ரிட்டர்ன் வந்தது, டிஸ்கவுண்ட் 25,000 வந்ததில் ஒரு 10,000 கழிச்சிக்கங்கன்னா கழிக்க மாட்டாங்க. ஏன்னா இந்த பில்லுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த குட்ஸுக்கு இதுதான், இந்த குட்ஸுக்கு இந்த பில்லு தான் அப்படின்றத கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். அது போக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுமே பில் வைஸ் மெயின்டைன் பண்ணணுன்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இந்த டிரான்சாக்ஷன் மூலமாக ஃபைனலாக நம்ம என்ன பார்க்க முடியும்னு பார்த்தீங்கன்னா 1 லட்ச ரூபா பொருளுக்கு நம்ம 50,000 ரூபா மட்டும் தான் தர மாதிரி வரும். ஏன்னா 50,000 ரூபா ரிட்டர்ன் கொடுத்துட்டீங்க, 50,000 ரூபா டிஸ்கவுண்ட்டு ரிசீவ், 25,000 ரூபா டிஸ்கவுண்ட் ரிசீவ் பண்ணியிருக்கீங்க, 25,000 ரூபா ரிட்டர்ன்ஸ் வந்துட்டு நீங்கள் அனுப்பியிருக்கீங்க. அப்போ மொத்தம் 50,000 ரூபா போச்சுன்னா நீங்கள் அதுக்கு 50,000 மட்டும் தான் தர வேண்டியிருக்கும். அதே இது 2ஆம் நம்பர் பில்லுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 50,000. ஆனால் அதில் நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்கன்னு பார்த்தீங்கன்னா 40,000 பேமெண்ட் வந்துட்டு பண்ணிட்டீங்க. அப்போ 10,000 மட்டும்தான் நம்ம பே பண்ண வேண்டியிருக்கும். அது மட்டும் தான் பேலன்ஸ் காமிக்கணும். அதே மாதிரி தேர்டு ஒன்று வந்து பார்த்திங்கன்னா என்ன மாதிரி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவுமே வந்துட்டு தேர்டு பில்லு வந்து பார்த்திங்கன்னா 75,000 ரூபாய்க்கு நம்ம வாங்கியிருக்கோம். அதுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லை, பேமெண்ட் இல்லை, ரிசிப்ட் இல்லை, அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பர்ச்சேஸ் ரிட்டர்ன் இல்லை, டிஸ்கவுண்ட் ரிசீவ்டும் இல்லை. அதனால இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா 3வது பில்லுக்கு 75,000, 2வது பில்லுக்கு 10,000, மொதல் பில்லுக்கு 50,000 அப்படின்ற மாதிரி வரணும் அப்படின்ற மாதிரி இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிள். ஸ்டெப் 1, ஸ்டெப் 2, ஸ்டெப் 3ன்னு சொல்லிட்டு வரிசையாக நான் உங்களுக்கு எல்லாத்தையும் கிளியராக அப்டேட் பண்ணி வச்சுருப்பேன். பாருங்கள். ஆக்டிவேஷன் வந்துட்டு கேட்வே ஆஃப் டேலி F11 F1 அக்கௌண்டிங் ஃபீச்சர்ஸ் அப்படின்றதுக்குள்ளே போகணும். இது வந்து பார்த்திங்கன்னா அட்வான்ஸ் ஃபீச்சர்ஸ் அப்படின்றதுனால அக்கௌண்டிங் ஃபீச்சர்ஸ்குள்ளே போய் ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா எஸ் கொடுக்கணும். எதுக்கு எஸ் கொடுக்கணும்னா மெயின்டைன் பேலன்ஸ் பில் பை பில்க்கு எஸ் கொடுக்கணும். அதுவே எஸ் இருந்துச்சுன்னா ஒரு பிரச்சனையும் இல்லை. அது அப்போது நம்ம கிரியேட் அதுக்கு மட்டும் நம்ம எஸ் கொடுத்துருந்துச்சுன்னா ஒன்றும் பிரச்சனையும் இல்லை, ஸ்கிப் பண்ணிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள், இப்போது இந்த இடத்துல கேட்வே ஆஃப் டேலியில் இருக்கும், விஜய் டெக்ஸ்டைல்ஸில் இருக்கேன். அப்போ அதே கம்பெனி தான். அதில் வந்துட்டு F11 நான் ப்ரெஸ் பண்ணணும்.
F11 கிளிக் பண்ணிட்டேன். அக்கௌண்டிங் ஃபீச்சர்ஸ் வந்துருச்சு. அதை டபுள் கிளிக் பண்ணலாம், இல்லைன்னா என்ட்ரு பண்ணிவிடுங்க. இதில் அப்படியே என்ட்ரு பண்ணிகிட்டே வாங்க. இதுதான் மெயின்டைன் பில் வைஸ் டீட்டெயில்ஸ் அப்படின்றது எஸ் கொடுத்துருக்கீங்களான்னு பார்த்துக்கோங்க. அது ஆல்ரெடி எஸ்ஸில் இருந்துச்சுன்னா ஒன்றும் ப்ராப்ளமே இல்லை. அப்படியே என்ட்ரு பண்ணிகிட்டே வந்துட்டு அக்செப்ட் பண்ணிவிடுங்க. இதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா லெஜர் கிரியேட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மொதல் 3 டிரான்சாக்ஷன்லையுமே பர்ச்சேஸும் ரிலையன்ஸும் தான் வந்தாங்க. அதனால் பர்ச்சேஸ் அப்படின்ற லெஜர் கண்டிப்பாக கிரியேட் பண்ணணும். அண்டர் குரூப் பர்ச்சேஸ் அக்கௌண்ட்டு. அதே மாதிரி ரிலையன்ஸ் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா சன்ரை கிரியேட்டர் அப்படின்ற மாதிரி இருக்குது. இது நம்ம பில் இதில் ஜென்ரேட் ஆகுன்றதுனால நம்ம என்ன பண்ணணும், மஸ்ட் எனேபிள் மெயின்டைன் பேலன்ஸ் பில் பை பில்க்கு என்ன பண்ணணும்னா அதை எனேபிள் பண்ணியே வைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ சன்ரை டெட்டார்ஸ்க்கும் சன்ரை கிரெடிட்டார்ஸ்க்கும் மட்டும்தான் நம்ம கடன் பில் கொடுப்போம். பில் வைஸ் மெயின்டைன் பண்ணுறதும் சன்ரை டெட்டாருக்கும் சன்ரை கிரெடிட்டார்ஸ்க்கும் தான். அதனால மெயின்டைன் பேலன்ஸ் பில் பை பில்க்கு நம்ம என்ன பண்ணணும், எஸ் கொடுத்து கரெக்டாக வச்சுக்கணும். பர்ச்சேஸ் ரிட்டர்ன் வந்து பார்த்திங்கன்னா பர்ச்சேஸ் அக்கௌண்ட். டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு வந்து பார்த்திங்கன்னா இன்டைரக்ட் இன்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு கிளியரான ஒரு விஷன் கிடச்சிருக்கு. ஓகே, இப்போ பர்ச்சேஸ் அண்டர் குரூப் பர்ச்சேஸ் அக்கௌண்ட் லெஜர் கிரியேட் பண்ணணும். கேட்வே ஆஃப் டேலியில் அக்கௌண்ட்ஸ் இன்ஃபோவில் பர்ச்சேஸ் கிரியேட்டில் போயிட்டு பர்ச்சேஸ் அக்கௌண்ட். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்வென்ட்ரி வேல்யூஸ் ஆர் அஃபெக்டட் அப்படின்ற மாதிரி இருக்கு இல்லையா, அது வந்துட்டு பர்ச்சேஸை பொறுத்தளவுக்கு எஸ் கொடுக்கணும். எஸ் கொடுத்தீங்கன்னா தான் நம்மளுக்கு ஸ்டாக் வந்து அஃபெக்ட் ஆகி காட்டும். பர்ச்சேஸ்க்கும் சேல்ஸ்க்கும் இந்த ஆப்ஷனுக்கு எஸ் கொடுக்கணும். சன்ரை டெட்டாருக்கும் சன்ரை கிரெடிட்டாருக்கும் மெயின்டைன் பேலன்ஸ் பில் பை பில்லுக்கு எஸ் கொடுத்து பழகுங்க. அதுவுமே நல்ல விஷயம்தான். ஓகே, என்ட்ரு பண்ணி முடிச்சிடலாம். ஓகே, இதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது அப்படின்னா பர்ச்சேஸ் அப்படின்றது முடிஞ்சிருச்சு. அடுத்து ரிலையன்ஸ் அப்படின்றது சன்ரை கிரெடிட்டார்ஸ். இதில் மெயின்டைன் பேலன்ஸ் பில் பை பில்லுக்கு எஸ் கொடுக்கணும், மறந்துடாதீங்க. வேறு எதுவுமே கொடுக்க வேணாம். இது நம்ம ஜிஎஸ்டி மற்ற அட்வான்ஸாக பார்க்கும்போது இன்னும் நான் உங்களுக்கு தெளிவாகவே சொல்கிறேன். இது போக அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் ரிட்டர்ன் அண்டர் குரூப் பர்ச்சேஸ் அக்கௌண்ட். பர்ச்சேஸ் அக்கௌண்ட் இன்வென்ட்ரி வேல்யூஸ் ஆர் அஃபெக்டட், இதுக்கும் நம்ம எஸ் தான் கொடுக்கணும். அடுத்து டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு இன்டைரக்ட் இன்கம். இன்டைரக்ட் இன்கம்மை கரெக்டாக டவுன் ஆர் ப்ரெஸ் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் இன்வென்ட்ரி வேல்யூஸ் ஆர் அஃபெக்டட்லாம் நீங்கள் எதுவும் கொடுக்கக்கூடாது. பார்த்தீங்கன்னா இவ்வளோ கிளியராக உங்களுக்கு அப்டேட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா வவுச்சர் என்ட்ரிக்குள்ளே போகலாம். வவுச்சர் என்ட்ரியை பொறுத்தளவுக்கு அக்கௌண்டிங் வவுச்சரில் நம்ம நீட்டாகவே சொல்லியிருந்தோம் எது எப்படி கொடுக்கணுன்ட்டு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதில் இந்த என்ட்ரிஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த ஒரு 4 அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது. டைப்ஸ் ஆஃப் அட்ஜஸ்ட்மெண்ட்டுன்னு சொல்லுவாங்க. நியூ ரெஃபரன்ஸ், அகைன்ஸ்ட் ரெஃபரன்ஸ், ஆன் அக்கௌண்ட், அட்வான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. நியூ ரெஃபரன்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா டு என்டர் த நியூ நம்பர் ஃபார் நியூ பர்ச்சேஸ் ஆர் சேல்ஸ் பில் ஆன் கிரெடிட். கடனுக்கு வாங்கக்கூடிய சேல்ஸ் பில்லோ பர்ச்சேஸ் பில்லுக்கோ புது பில்லை நம்ம என்ட்ரி பண்ணும்போது டெஃபினட்டாக என்ன கொடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு நியூ நம்பர் கொடுக்கணும். நியூ நம்பர் டிஃபால்ட்டாகவே இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை, நீங்கள் தான் கொடுக்க வேண்டியிருக்கும். நான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா R001 அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா R011 அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா அந்த பில்லோட இன்வாய்ஸ் நம்பர். அதவே நான் என்ன பண்ணிடுவேன்னா இங்கே நான் வந்துட்டு
ரெஃபரன்ஸ் நம்பரை யூஸ் பண்ணிக்குவேன். ஏன்னா அவங்க திருப்பி கூப்பிட்டு கேட்டாலுமே பதில் சொல்கிறது நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்குன்றதுனால. அந்த மாதிரி ஒவ்வொரு கடன் பில்லுக்கும் நம்ம என்ன பண்ணணும், இப்போ இதே வந்துட்டு நம்ம சேல்ஸ் போடுறோம் அப்படின்னா, சேல்ஸ் போடுறோம்னா, சேல்ஸ் ஒருத்தர கடன் வாங்குகிறோம் அப்படின்னா, அந்த நம்மளோட சேல்ஸ் இன்வாய்ஸோட நம்பரை நம்ம என்ன பண்ணிக்கணும்னா அதில் வந்துட்டு மென்ஷன் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு அது கரெக்டாக வந்து அப்டேட்டில் வந்து நிற்கும். சரிங்களா? இப்போ இதே அகெயின்ஸ்ட் ரெஃபரன்ஸ்னால் வேறு ஒன்றுமே இல்லை, டு ஈக்குவலைஸ் த பர்டிகுலர் ரெஃபரன்ஸ் ஃபார் பேமெண்ட் ரிசிப்ட் ரிட்டர்ன் அண்ட் டிஸ்கவுண்ட் ஆல்சோ. அப்போது பேமெண்ட் ரிசிப்ட் டிஸ்கவுண்ட் ரிட்டர்ன்ஸ் எல்லாத்துலேயுமே என்னென்ன கழிக்க வேண்டியிருக்கோ அதை பூரா என்ன பண்ணணும், நம்ம கழிக்கக்கூடியது பர்டிகுலர் பில்லுக்கு கழிக்கக்கூடியதை அகெயின்ஸ்ட் ரெஃபரன்ஸ்னு சொல்லி சொல்கிறோம். ஓகே, இதே மாதிரி ஆன் அக்கௌண்ட் அப்படின்றது என்னென்னா, இதே மாதிரி நம்ம என்ன பண்ணுவோம் பார்த்திங்கன்னா செட்டில்மெண்ட்டு தான். பட் என்னென்னு பார்த்திங்கன்னா பர்டிகுலர் பில்லுக்கு தந்தால் அது அகெயின்ஸ்ட்டு பர்டிகுலர் ரெஃபரன்ஸ் நம்பருக்கு. இது ஜென்ரலாக 19 கொடுத்தோன்னா, இப்போ 1 லட்ச ரூபாய்க்கு பில்லு வாங்கியிருக்கோம் முதல்ல, அடுத்து ஒரு 50,000 ரூபாய்க்கு பில் வாங்கியிருக்கோம், அடுத்து ஒரு 75,000 ரூபாய்க்கு பில் வாங்கியிருக்கோம். மொத்தத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு 2.25 லட்சம் ரூபாய்க்கு நம்ம கொடுத்துருக்கோம். இந்த 2.25 லட்ச ரூபாய்க்கு என்ன கணக்குன்னு பார்க்காம ஒரு 75,000 ரூபா கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்களேன். அதுதான் நம்ம அப்போ அதே 75,000 வந்து நம்ம எதில் கழிக்கிறதுன்னு நமக்கு தெரியாது. அப்படின்றப்ப நம்ம என்ன பண்ணி ஆகணும்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஆன் அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணி ஆகணும். சரியா? அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அட்வான்ஸ் அப்படின்றது உங்களுக்கே தெரியும், ஒரு விஷயம் ஸ்டார்ட் பண்ண போகிறதுக்கு முன்னாடியே அட்வான்ஸ் கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி கான்செப்ட் இருக்குது. அப்படின்றப்போ இப்போ ஒரு பொருள் எனக்கு அர்ஜெண்ட்டாக தேவைப்படுது, 3 நாளில் தேவைப்படுது, அதை ரெடி பண்ணுறதுக்கு நான் போய் ஒருத்தர்கிட்ட உறுதி பண்ணுறேன். அவர் என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு இதுக்கான சில இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு எனக்கு பணம் தேவைப்படுது, நீங்கள் அட்வான்ஸாக கொடுத்தீங்கன்னா நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் என்னோடய பேமெண்ட்லேயே கழிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ அதை பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுவோம்னா அட்வான்ஸ் கொடுக்குறதுக்கு பிளான் பண்ணுவோம். அப்படி அட்வான்ஸ் கொடுக்கும்போது அதுக்கு ஒரு நியூ ரெஃபரன்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். சரிங்களா? அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொடுத்து நம்ம பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம டாப்பிக்கில் வந்து பார்த்திங்கன்னா அந்த 4 அட்ஜஸ்ட்மெண்ட்டுமே வரல, நியூ ரெஃபரன்ஸும் அகெயின்ஸ்ட் ரெஃபரன்ஸ் மட்டும்தான் வந்திருக்கு. ஏன்னா கடனுக்கு பில் வாங்கியிருக்கோம், அந்த பில்லை செட்டில் பண்ணியிருக்கோம். ஓகே, இப்போ என்ட்ரிஸ்குள்ளே போகலாமா? ஓகே, என்ட்ரிஸ்குள்ளே போகலாம். லெஜர்லாம் நீட்டாக க்ரியேட் பண்ணி கொடுத்துருக்கேன். நீட்டாக நீங்கள் என்ன பண்ணலாம், என்ட்ரிஸ்க்கு போகலாம். என்ட்ரிஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடி ஆமாம், இங்கே கேட்வே ஆஃப் டேலி வந்துட்டிங்களான்னு பார்த்துட்டு அக்கௌண்டிங் வவுச்சர் போயிட்டு அதுக்கப்புறமேட்டு என்ட்ரிஸ்க்கு வாங்க. பர்ச்சேஸ் இது வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு இன்வாய்ஸ் பேனில் இருக்குது. இது என்ன மாதிரி இருக்குன்னா இன்வாய்ஸ் மோடில் இருக்குது. நேம் ஆஃப் த ஐட்டம், குவான்டிட்டி, ரேட்டு இந்த மாதிரி இருக்குது. இதை நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இப்போது கண்ட்ரோல் வியை ப்ரெஸ் பண்ணி நல்லா பார்த்துக்கோங்க. கண்ட்ரோல் வியை ப்ரெஸ் பண்ணி ஆஸ் வவுச்சராக மாற்றிட்டோம்னா சிஆர்டிஆர் மாதிரி வந்துடும். இப்போ நம்ம இன்வைசிங் கான்செப்டை வந்து தனியாக உங்களுக்கு நான் நடத்துகிறேன். அதனால இப்போதைக்கு நம்ம இன்வைசிங் பார்க்கல. அதனால இப்போ வரக்கூடிய எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பர்ச்சேஸ் அண்ட் சேல்ஸ் வவுச்சர் போடும்போது இன்வைஸ் ஃபார்மெட்டில் போட முடியாது. அதுக்கு பேர் என்ன போட்டுக்கலான்னு பார்த்தீங்கன்னா வவுச்சர் என்ட்ரி மாடல்லே போட்டுக்கோங்க. சரியா? இப்போ வவுச்சர் என்ட்ரி மாடலில் போட்டாச்சு. தேதி அதே 1/4/2020 தான். பர்ச்சேஸ் அப்படின்ற லெஜரை நம்ம கிரியேட் இப்போ என்ன கேட்குதுன்னா சிஆர் கேட்குது. சிஆரில் வந்து ரிலையன்ஸ் கொடுத்துருங்க. இந்த மாதிரி அட்ரஸ்லாம் கேட்கும், சும்மா ஸ்கிப் பண்ணி என்ட்ரு பண்ணிவிடுங்க. 1 லேக்கை வந்துட்டு டைப் பண்ணுங்கள். நியூ ரெஃபரன்ஸ் கொடுத்துக்கோங்க. பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்மளுக்கு சப்ளையர் இன்வாய்ஸ் நம்பர் வந்துட்டு நம்மளுக்கு அங்கே கொடுத்துருந்தா வந்திருக்கும். இப்போ பாருங்கள் 6011 அப்படின்னு சொல்லி இங்கே கொடுத்துருக்கிறேன் நான். டியூ டேட் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு 90 days அப்படின்ற 90 days கொடுத்துருக்கேன். ஓகே, இதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டிஆரில் வந்துட்டு பர்ச்சேஸ் நேம் ஆஃப் த ஐட்டம் நமக்கு தெரியாது, என்ட்ரு பண்ணி ஸ்கிப் பண்ணிவிடுங்க. இதுக்கடுத்து நம்ம திரும்ப கொடுக்க போகிற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாவது பர்ச்சேஸோட டேட் மாற்றணும். டேட்டை வந்து நீங்கள் மாற்றிக்கங்க. 15 இதுக்கு இன்வாய்ஸ் நம்பர் இங்கே கொடுத்துட்டோம்னா பாருங்கள் 6022 இருந்துச்சு. டேட்டு அதே உண்மை தான். சிஆரில் வந்துட்டு அதே ரிலையன்ஸ் தான், சேம் என்ட்ரி கொடுத்து முடிச்சுட்டு அமௌண்ட் மட்டும் 50,000 கொடுக்கணும். கொடுத்துட்றேன். நியூ ரெஃபரன்ஸ் போட்டு ஆட்டோமேட்டிக்காக அந்த சப்ளையர் இன்வாய்ஸ் நம்பர் வந்துடும்.
அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒன்ஸ் ஒரு இடத்துல கொடுத்துட்டீங்கன்னா எல்லா இடத்துலையுமே அதே தான். என்டர் டேட் வந்து பார்த்தீங்கன்னா 30 டேஸு 13 கொடுத்து டேட்ஸ் கொடுத்துட்டிங்கன்னா மாற்றிக்கலாம். ஓகே, டிஆரில் பர்ச்சேஸ் நேம் ஆஃப் த ஐட்டத்தில் ஒன்று தரவேன்னா வெறும் என்டர் கொடுத்து முடிச்சிடுங்க. இப்போ மூணாவது என்ட்ரிக்கு தேதி மாற்றணும். அதனால் F2 ப்ரெஸ் பண்ணுறேன், 16 கொடுத்துட்றேன். சப்ளையர் இன்வாய்ஸ் நம்பர் வந்துட்டு R033. டேட் அதே டேட்டு தான். சிஆரில் வந்து பார்த்திங்கன்னா ரிலையன்ஸ். அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா 75,000. நியூ ரெஃபரன்ஸ் அதுவே ஆட்டோமேட்டிக்காக வந்துடுச்சு. இது 60 டேஸ், 60 மட்டும் டைப் பண்ணிவிடுங்க. பர்ச்சேஸ் வந்து டிஆரில் வந்து பர்ச்சேஸ் நேம் ஆஃப் த ஐட்டம் எதுவும் கொடுக்காதீங்க, என்ட்ரி பண்ணி முடிச்சிருங்க. இது எல்லாமே நியூ ரெஃபரன்ஸ். இப்போ நம்ம பேமெண்ட் பார்ட்டுக்கு வரோம். பேமெண்ட் பார்ட்டில் 16ல் 40,000 பே பண்ணியிருக்கோம் மொதல் பில்லுக்கு. பேமெண்ட்டுக்கான ஷார்ட்கட் கீ என்னன்னு பார்த்தீங்கன்னா F5 பேமெண்ட் கொடுத்தாச்சு. டிஆரில் வந்து பார்த்தீங்கன்னா கேஷ் மூலமாக கொடுத்தாங்க அப்படின்றது முக்கியம். யாருக்கு கொடுத்தாங்க? ரிலையன்ஸுக்கு. அப்போ ரிலையன்ஸை செலக்ட் பண்ணிவிட்டு எவ்வளோ அமௌண்ட்டு அப்படின்ற மாதிரி பார்க்குறோம். 40,000 அகெயின்ஸ்ட் ரெஃபரன்ஸ் கேட்கும். பாருங்கள் இந்த 40,000 எதில் கழிக்க போகிறீங்க அப்படின்ட்டு. ஓகே, இது நம்ம மொதல் பில்லுக்கு தான் கழிப்போம், ரெண்டாவது பில்லுக்கு தான் கழிப்போம். அதை மட்டும் இங்கே போட்டுட்டு சரியா அமௌண்ட் வந்துட்டு டிஆரில் நிற்கிது அப்படின்ற மாதிரி கொடுத்துட்டு என்ட்ரு பண்ணுங்கள். இப்போ சிஆரில் வந்துட்டு என்ன பண்ணணும்னா பர்ச்சேஸ் கொடுத்துட்டு என்ட்ரி பண்ணி முடிச்சிடலாம். சாரி, சிஆரில் வந்து பார்த்திங்கன்னா கேஷ் நெகட்டிவ் கேஷ் காட்டுது, அதாவது பணமே இல்லைன்னு சொல்லுது. அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை, சும்மா என்ட்ரு பண்ணிவிடுங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க, நான் போடுற மாதிரியே போடுங்க, அப்போ தான் நல்லா ப்ராக்டிஸ் கிடைக்கும். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா 26ல் வந்து பார்த்திங்கன்னா 26ல் எல்லாமே ஜேர்னல் என்ட்ரி அப்படின்ற மாதிரி போடலாம். இல்லாட்டினா கிரெடிட் நோட் டெபிட் நோட்லேயும் நம்ம போடலாம். இப்போ நம்ம ஜேர்னலில் போடுறத மட்டும் பார்த்துக்கலாம். கிரெடிட் நோட் டெபிட் நோட்டை வந்துட்டு நான் உங்களுக்கு என்ன பண்ணுறேன்னா கிரெடிட் நோட் டெபிட் நோட்லேயே தனியாக ஆப்ஷன்ஸ் இருக்குது. அப்போ உங்களுக்கு தெளிவாகவே நடத்துகிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஜேர்னலில் முதல் டிஆர் வந்துட்டு என்னென்னா ரிலையன்ஸ். அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா 25,000. அகெயின்ஸ்ட் ரெஃபரன்ஸ் மொதல் பில்லை செலக்ட் பண்ணிட்டேன். இதில் பர்ச்சேஸ் ரிட்டர்ன் அப்படின்ற கான்செப்ட் இருக்குது. 25,000. ஓகே, அதுக்கப்புறம் இங்கே டிஸ்கவுண்ட் ரிசீவ்ட் அதுவுமே ஜேர்னல்லே போட்டுடலாம். ஏன்னா டிஆர்லையும் சிஆர்லையும் கேஷோ பேங்கோ வரல, அதனால அதுலேயே போட்டுறேன். இங்கே டிஆரில் முதல் எடுத்தோடனே ரிலையன்ஸ் வரும், 25,000 போடணும். அகெயின்ஸ்ட் ரெஃபரன்ஸ் ஓகே, மொதல் பில்லு. இப்போ இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா மொதல் பில்லுக்கு தான். மொதல் பில் எப்படி கண்டுபிடிப்பீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்வாய்ஸ் நம்பர் வச்சு தான் கண்டுபிடிக்க முடியும். கண்டுபிடிச்சாச்சு. இப்போ என்ட்ரு பண்ணி முடிச்சிடலாம். இப்போ இங்கே பர்ச்சேஸ் ரிட்டர்ன் கிடையாது, டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு கொடுத்துட்டு என்ட்ரி பண்ணி முடிச்சிடலாம். இப்போ உங்களுக்கு என்ட்ரிஸை ரொம்ப தெளிவாக போட்டுட்டேன். இதிலிருந்து நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா வியூ த ரிப்போர்ட் பார்க்கலாம். வியூ த ரிப்போர்ட் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸி. கோ டு கேட்வே ஆஃப் டேலி,
டிஸ்பிளே ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் அவுட்ஸ்டாண்டிங் லெஜரில் ரிலையன்ஸ் லெஜரை செலக்ட் பண்ணணும். ஏன்னா அதுக்கு தான் நம்ம அவுட்ஸ்டாண்டிங் மெயின்டைன் பண்ணியிருக்கோம். அப்போது கேட்வே ஆஃப் டேலிக்கு வாங்க. டிஸ்பிளே ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் அவுட்ஸ்டாண்டிங் லெஜர். இப்போ என்ட்ரி பண்ண உடனே பாருங்கள் இந்த மாதிரி கிளியராக வந்து நிற்கும். மொதல் பில்லுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1 லட்ச ரூபா ஓப்பனிங் அமௌண்ட்டு, 50,000 பெண்டிங்ஸ் நிற்கிது, டியூ டேட் 30/6 இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுது. அதே மாதிரி 1 மேல வந்து பார்த்தீங்கன்னா 50,000 பில்லு, 10,000 பேலன்ஸ் நிற்கிது, 31 மேவே லாஸ்ட் டேட்டு, 2 நாள் தள்ளி போச்சுன்னு சொல்லி சொல்லுது. இதே இது வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் 2020 அது வந்து பார்த்தீங்கன்னா 1000R033 இதில் 75,000 ஓப்பனிங், இப்போயும் 75,000 இருக்குது. ஏன்னா அதுக்கு செட்டில்மெண்ட் எதுவுமே பண்ணலை, அதனால 75க்கு 75 அப்படின்ற மாதிரி கிளியராக கிடச்சிருக்கு. 2வது பில்லுக்கு மட்டும் டியூ டேட் 2 நாள் தள்ளி போயிடுச்சுன்னு சொல்லி கிளியராக சொல்லுது. ஓகே, இதுக்கப்புறம் இதோட படம் இப்படி தான் வரும். ஓகே, இதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டே புக்கு உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும். டே புக் எப்படி போகணுன்னு உங்களுக்கு தெரியும். கேட்வே ஆஃப் டேலி, டிஸ்பிளே, டே புக்கு, F2 ஆல்ட் F2 ப்ரெஸ் பண்ணி பீரியட் 14லேருந்து 26 வரையும் கொடுத்தீங்கன்னா வரும். ஏன்னா 14லேருந்து என்ட்ரி ஆரம்பிச்சு 26 வரையும் அந்த 6 என்ட்ரி இருக்கிறதுனால உனக்கு ஃபுல்லாக வரணும்னா 14லேருந்து என்ன பண்ணணும் அப்படின்னா 2.6 வரையும் நம்ம கிளியராக அப்டேட் பண்ணியிருக்கணும். சரிங்களா? ஓகே, தேங்க்யூ. இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷன் அப்படின்றதுல வந்து பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே நம்ம பில் வைஸ் டீடைல்ஸ்னு சொல்லி ஒரு அவுட்ஸ்டாண்டிங் மேனேஜ்மெண்ட் போட்டோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு பர்டிகுலர் பில்லுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பர்டிகுலர் டேட்டுக்குள்ளே பேமெண்ட் பண்ணணும், ரிட்டர்ன் பண்ணால் அந்த பில்லுக்கு தான் ரிட்டர்ன் பண்ணியிருக்கோமான்னு சொல்லணும், டிஸ்கவுண்ட்னா அந்த பில்லுக்கான டிஸ்கவுண்ட்டா அப்படின்னு சொல்லி சொல்லணும், ஒவ்வொரு பில்லுக்கும் எவ்வளோ இன்னும் பேலன்ஸ் வர வேண்டியிருக்கு, எவ்வளோ இன்னும் நம்ம வந்துட்டு எத்தனை நாளில் இன்னும் தர வேண்டியிருக்கு அப்படின்றது எல்லாமே ஒரு கிளியரான ஒரு அப்டேட்டில் நமக்கு எல்லாமே இருந்தது. அதை பேஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா அடுத்த லெவலுக்கு நம்ம ப்ரொமோட் ஆகலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போது நார்மலாக ஒரு பில்லு பே பண்ண வேண்டியிருக்கு, அவங்க பே பண்ணாமல் இருக்காங்க. அந்த பே பண்ணாமல் இருக்காங்க, பர்டிகுலர் டேட்டும் தாண்டிடுது, அவங்க பே பண்ணவே மாட்டாங்கன்ற மாதிரி தெரியுது. அப்போ போயிட்டு அவங்கள்ட்ட கேட்குறோம், சண்டை போட முடியாது பிஸ்னஸை பொறுத்தளவுக்கு. கேட்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே விற்காம தான் இருக்குது, நாங்கள் விற்றுட்டு உங்களுக்கு கொடுத்துட்றோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இந்நேரம் அந்த பணம் கைக்கு வந்திருந்தால் அடுத்த ரொட்டேஷன்ஸ்க்கு ஏதாவது நம்ம பிளான் பண்ணி கொடுக்கலாம், சர்க்குலேஷன்ஸ் ஆகிருக்கும். அப்போ இந்த இடத்துல என்ன பண்ணலான்னா கிரெடிட் டேஸ் தாண்டி நம்ம ஒருத்தர் பேமெண்ட் பண்ணாமல் இருக்கார் அப்படின்னா அவர் கூட நம்ம போய் சண்டை போட்டோ வேறு எதுவும் பண்ண முடியாது. ஏன்னா அவர் வந்து தரேன்னு தான் சொல்கிறாங்க, அதாவது தரணும்னு சொல்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா பிஸ்னஸ் நடந்தால் கண்டிப்பாக கொடுக்கத்தான் போகிறாங்க. அப்படின்றப்ப வந்து பார்த்திங்கன்னா அவங்களும் நம்மளுக்கு ஃப்யூச்சரில் தேவைப்படுவாங்க. ஏன்னா நம்ம பொருளை வந்துட்டு நிறைய நம்ம வந்துட்டு மேனுஃபேக்சரிங் பண்ணலாம், வெளிலேருந்து வாங்கலாம், எல்லாமே பண்ணலாம். ஆனால் அந்த ப்ராடக்டை சேல்ஸ் பண்ணுறவங்க அந்த டீம் தான். அவங்க அந்த மாதிரியான கஸ்டமர்ஸை வந்துட்டு நம்ம அதை வந்துட்டு ஒமிட் பண்ணவும் முடியாது. அதனால என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷன் ஒரு கான்செப்ட் வருது. அவங்கள்ட்ட தெளிவாகவே முதல்ல டீல்லே சொல்லிடலாம், 90 டேஸ் உங்களுக்கு கிரெடிட் டேஸ், 90 டேஸ்க்கு மேலே போச்சுன்னா உங்களுக்கு 10% நாங்கள் இன்ட்ரெஸ்ட் பிடிப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டோம்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுக்கும் டென்ஷன் எதுவும் இருக்காது. ஏன்னா பொருளை விற்கிறதுக்கு அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்களும் ட்ரை பண்ணத்தான் செய்வாங்க. அதனால இந்த இடத்துல இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷன் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக சொல்லப்படுது. இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷனில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ரொம்ப சிம்பிளாக இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷன் எப்படி கண்டுபிடிக்கணுன்றதை நம்ம பார்க்க போகிறோம். ஆனால் சண்டே டெட்டார்ஸ்க்கும் சண்டே கிரெடிட்டார்ஸ்க்கு மட்டும்தான் நம்ம இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷன் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இப்போ ஒருத்தர் லோன் வாங்கியிருக்கோம், லோன் வாங்கினா மந்த் ஆன் மந்த் லோனை வந்துட்டு அதுக்கான வட்டியை நம்ம கட்டுறோமோ இல்லையோ நம்ம லோன் அமௌண்ட்டில் வட்டி கூட்டிகிட்டே தான் போகும். இப்போ பாருங்கள், 1 லட்ச ரூபா ஒருத்தட்ட நான் கடன் வாங்கியிருக்கேன், ஒரு மாதம் வட்டி வந்து பார்த்திங்கன்னா 2,000 நான் கொடுக்கணும் அப்படின்னா ஒரு மாதம் முடிஞ்சிருச்சு, அப்போது 1,02,000 லெஜரில் காட்டணும் அப்படின்றது தான் நான் விரும்புவேன். ஏன்னா நான் அவருக்கு 2,000 கொடுத்தா தான் அது கழியுமே தவிர கொடுக்காத வரையும் அது கழிய போகிறது கிடையாது. அந்த மாதிரியான சுச்சுவேஷன்ஸ் எல்லாத்தையுமே இங்கே நம்ம யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா
சிம்பிளாக இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷன் அப்படின்ற டைட்டில் ரொம்ப தெளிவாக உங்களுக்கு நான் அப்டேட் பண்ண போகிறேன். சரிங்களா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதில் ஃபஸ்ட்டு ஒரு டிரான்சாக்ஷன் இருக்குது. 1/4/2020 கேஷ் ரிசீவ்டு ஃப்ரம் குமார் ஃபினான்ஸ் rupees 1 lakh ஃபார் இன்ட்ரெஸ்ட் ரேட் 2% பெர் மந்த் அப்படின்ற மாதிரி இருக்கும், இல்லைன்னா 30 daysன்ற மாதிரி இருக்கும் பெர் மந்த்து. இது வந்து பார்த்திங்கன்னா பணம் நம்ம ரிசீவ் பண்ணுறதுனால F6 ரிசிப்ட் அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். அப்போ கிளியராக தெரிஞ்சுக்கங்க, F6 ரிசிப்ட் அப்படின்றது இதோட கான்செப்ட். ஒரே ஒரு டிரான்சாக்ஷன் தான், இதை வச்சு நான் உங்களுக்கு கிளியராகவே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு ஸ்டெப் 1 வந்து பார்த்திங்கன்னா ஆக்டிவேஷனில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாகலாம் இல்லை. என்ன அப்படின்னா கோ டு கேட்வே ஆஃப் டேலி F11 F1 அக்கௌண்டிங் ஃபீச்சர்ஸ் அப்படின்ற மாதிரி இருக்குது. F11 அப்படின்றதுனால ஃபீச்சர்ஸ் தான், அதில் F1 அக்கௌண்டிங் ஃபீச்சர்ஸ் அப்படின்றது நம்ம அக்கௌண்டிங் ஃபீச்சர்ஸோட அப்டேட் பார்க்குறதுனால அப்படி இருக்குது. ஆக்டிவேட் இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷனுக்கு நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்திங்கன்னா எஸ் கொடுக்கணும். இதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கிரியேஷன் லெஜர் கிரியேட் பண்ண வேண்டியிருக்கு, எல்லாம் இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா டிரான்சாக்ஷனோட ஆக்டிவேஷன்ஸ்க்கு நம்ம போகலாம். இப்போது டிரான்சாக்ஷன் எதில் போடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணும்போது, இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி விஜி டெக்ஸ்டைல்ஸ்னு சொல்லி ஒரு கன்சர்ன் கிரியேட் பண்ணியிருந்தோம் இல்லையா, அந்த விஜி டெக்ஸ்டைல்ஸவே ஓப்பன் பண்ணி நம்ம பண்ணலாம். ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த டிரான்சாக்ஷனை விஜி டெக்ஸ்டைல்ஸில் போடுங்க. அதே மாதிரி என்ன பண்ணுங்கன்னா ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஆக்கம் இண்டஸ்ட்ரீஸில் பில் வைஸும் போட்டு இன்ட்ரெஸ்ட்டும் போட்டு எல்லாமே பண்ணுங்கள், தப்பு இல்லை. பட் இப்போ நான் போகிறது விஜி டெக்ஸ்டைல்ஸ். நீங்களும் என் கூட ப்ராக்டிஸ் பண்ணும்போது விஜி டெக்ஸ்டைலே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகே, இப்போ டேலி நான் ஓப்பன் பண்ணி வைக்கலை, அதனால இப்போ எனக்கு என்ன பண்ண போகிறேன், டேலியை என்னோட டாஸ்க் பார்லேருந்து நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். பாருங்கள், ஓப்பன் பண்ணிட்டேன். ஓகே, எனக்கு டேலி ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா பிளேசர் ஹவுஸ் அப்படின்ற என்னோட ப்ரீவியஸ் கம்பெனி ஓப்பனில் இருக்க, அதை நான் என்ன பண்ணிடுறேன்னா செட் பண்ணிடுறேன். இப்போ செலக்ட் கம்பெனி போகிறேன். செலக்ட் கம்பெனியில் விஜி டெக்ஸ்டைல்ஸ்ன்னு சொல்லி டைப் பண்ணுறேன், VIJIன்ட்டு விஜி டெக்ஸ்டைல்ஸ் எனக்கு ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ எனக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் என்ட்ரிஸ் மற்ற எல்லா கரஸ்பாண்டிங் நான் போகணும்னு பிளான் பண்ணுறேன். பார்க்கலாம் என்ன நடக்குதுன்ட்டு. இப்போ நான் ஆக்டிவேட் பண்ணணும். ஆக்டிவேட் பண்ணுறது தெளிவாக சொல்லியிருக்கோம். F11 ஃபீச்சர்ஸில் அக்கௌண்டிங் ஃபீச்சர்ஸ் போயிட்டு ஆக்டிவேட் இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷன் அப்படின்றதுக்கு என்ன பண்ணுங்க, எஸ் கொடுங்க. எஸ் கொடுத்து ஃபுல்லாக என்டர் பண்ணிட்டு முடிச்சிடுங்க. இப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, விஜி டெக்ஸ்டைல்ஸ் அப்படின்ற கம்பெனிஸ் கிளியராகவே நம்மளுக்கு கிடச்சிருச்சு. இதிலேருந்து நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணும்போது நம்ம ஸ்டெப் 2 போக வேண்டியிருக்கு. மெட்டீரியலில் ஸ்டெப் 2 வந்து பார்த்திங்கன்னா லெஜர் கிரியேட் பண்ண சொல்கிறாங்க. லெஜர் கிரியேட் பண்ணும்போது ரொம்ப இம்பார்ட்டண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, குமார் ஃபினான்ஸ்லேருந்து தான் நம்ம 1 lakh வாங்கியிருக்கோம். 1 lakh வாங்கினதுக்கு தான் நம்ம வட்டி 2% கொடுக்கணும். அப்போ அவருக்கு வந்துட்டு கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணணும்னா ஆக்டிவேட் இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷன் அவருக்கு நீங்கள் எனேபிள் பண்ணியே ஆகணும். அது மட்டும். அது போக என்னென்னா நம்ம இன்ட்ரெஸ்ட் கட்ட வேண்டியது வரும் இல்லையா மாதம் மாதம், அதுக்காக இன்ட்ரெஸ்ட் பேயபிள் அப்படின்ற கரண்ட் லயபிலிட்டி ஒன்று கிரியேட் பண்ண வேண்டியிருக்கு. இது வந்துட்டு கேஷாக ரிசீவ் பண்ணுறதுனால கேஷ் லெஜர் கிரியேட் பண்ண தேவையில்லை, அது ஒரு ப்ரீடிஃபைன்ட் லெஜர், அதனால அதை கிரியேட் பண்ண வேண்டிய அவசியம் நமக்கு இருக்காது. இப்போது நம்ம என்ன பண்ணலாம்னா டேலிக்குள்ளே போயிட்டு குமார் ஃபினான்ஸ் அப்படின்ற ஒரு லெஜரை கிரியேட் பண்ணுறதுக்கு அக்கௌண்ட்ஸ் இன்ஃபோக்குள்ளே போய் லெஜர் கிரியேட் நேம் வந்து பார்த்திங்கன்னா குமார் ஃபினான்ஸ். ஓகே, சன்ட்ரி இது வந்து லோன்ஸ் லயபிலிட்டி ஞாபகம் வச்சுக்கோங்க. லோன்ஸ் லயபிலிட்டி கொடுத்த உடனே நம்ம அங்கே F11ல் நம்ம வந்துட்டு இன்ட்ரெஸ்ட்டை ஆக்டிவேட் பண்ணியிருக்கிறதுனால இங்கே வந்து கேட்குது நம்மகிட்ட. ஓகே, இதில் இன்வென்ட்ரி வேல்யூஸ் ஆர் அஃபெக்டட்லாம் கேட்கும். அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எதுக்கு கொடுக்கணும்னு சொல்லி தெளிவாக சொல்லியிருக்கேன். இன்வென்ட்ரி வேல்யூஸ் அஃபெக்ட் ஆகுறது ஒன்றும் பர்ச்சேஸ் பண்ணாலோ இல்லை சேல்ஸ் பண்ணால் மட்டும்தான் அஃபெக்ட் ஆகும். அதனால அந்த டைப் ஆஃப் லெஜர்ஸ்க்கு அது பேஸ் பண்ணியிருக்கக்கூடிய குரூப்புக்கு மட்டும்தான் பர்ச்சேஸ் லெஜர், சேல்ஸ் லெஜர், இல்லைன்னா பர்ச்சேஸ் அண்டு சேல்ஸில் இருக்க அண்டர் குரூப்பில் வரக்கூடிய விஷயங்களுக்கு மட்டும்தான் நம்ம என்ன பண்ணணும், இன்வென்ட்ரி வேல்யூஸ் ஆர் அஃபெக்டட் கொடுக்கணும். ஆக்டிவேட் இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷனுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா எஸ் கொடுத்துடலாம்.
உள்ளே போயிடும். போன உடனே அது என்ன கேட்கும்னா அமௌண்ட் டு பி ஆடட், அமௌண்ட் டு பி டிடெக்டட் அப்படின்ற மாதிரி இருக்குது. ரெண்டுக்குமே வந்து என்ன பண்ணிருங்கன்னா நோ கொடுத்துட்டு ரேட்டு மட்டும் அமௌண்ட் மட்டும் இதில் 2% கொடுத்து 30 days அப்படின்ற மாதிரி கொடுங்க. ஏன்னா பெர் மந்த்துன்னு சொல்லியிருந்தாங்க, அப்போ நம்ம காலண்டர் மந்த்துன்னு சொல்லி கூட கொடுத்துக்கலாம். காலண்டர் மந்த்துன்னு கொடுத்துருங்க. கொடுத்துட்டு என்ட்ரி பண்ணி முடிச்சிடலாம். அப்போ குமார் ஃபினான்ஸ்க்கு இன்ட்ரெஸ்ட்டை எப்படி எனேபிள் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கிச்சா அவங்களுக்கு. இதுக்கு அடுத்து என்னென்னா இன்ட்ரெஸ்ட் பேயபிள். இன்ட்ரெஸ்ட் பேயபிள் கரண்ட் லயபிலிட்டி. கரண்ட் லயபிலிட்டியை டவுன் ஆரோ ப்ரெஸ் பண்ணி என்ட்ரி பண்ணி கொடுத்துட்றேன். இதுக்கு எது இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷன் எது எஸ் கொடுத்துடாதீங்க, ரெண்டுமே நோ தான். அந்த பார்ட்டிஸ்க்கு மட்டும்தான் இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷன் எஸ் கொடுத்து பண்ணணும். இப்போ 2 லெட்ஜருமே நான் கிரியேட் பண்ணிட்டேன். இப்போ அடுத்து நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிரெடிட் நோட் அப்படின்ற ஒரு வவுச்சரை வந்துட்டு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு ஆல்ட்ரேஷன் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி கிரெடிட் நோட் வவுச்சர் அப்படின்றது நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். என்ன அப்படின்னா சேல்ஸ் ரிட்டர்னுக்கு நம்ம கிரெடிட் நோட் யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி இங்கே என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா நம்ம இன்ட்ரெஸ்ட் பேயபிள் வந்துட்டு மந்த் அண்ட் மந்த் நடக்கக்கூடியதாக ஆட்டோமேட்டிக்காக வர்றதுக்காக நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒரு ஆட்டோமேஷன் ரெடி பண்ணுறதுக்காகவும் கிரெடிட் நோட்டில் ஒரு சின்னதாக ஒரு கிளாஸ் ஒன்று ரெடி பண்ணிக்கிறோம். எல்லா வவுச்சர்ஸ்லையுமே நம்ம என்ன பண்ணலான்னா கிளாஸ் ஓப்பன் பண்ணலாம், இல்லை வவுச்சர்ஸே நம்ம க்ரியேட் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வவுச்சர் கிளாஸ் அப்படின்ற கான்செப்டை இதில் நான் புதுசாக உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி அதன் மூலமாக எப்படி நீங்கள் என்ட்ரிஸ் போடணுன்றதையும் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணி கொடுத்துட்றேன். சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ கிரெடிட் நோட் அப்படின்ற ஒரு விஷயம் நமக்கு வேணும். கிரெடிட் நோட் முதல்ல உங்களுக்கு ஓப்பன் ஆகணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு கிரெடிட் நோட்டை நீங்கள் எனேபிள் பண்ணியிருக்கணும். கிரெடிட் நோட் அப்படின்றது ஒரு அக்கௌண்டிங் ஃபீச்சர்ஸ் தான், அதனால அது எனேபிள் ஆகிருக்கா அப்படின்றத நம்ம செக் பண்ணணும். சரியா? இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ கோ டு கேட்வே ஆஃப் டேலி அக்கௌண்ட்ஸ் இன்ஃபோ வவுச்சர் டைப் ஆல்டரில் போயிட்டு கிரெடிட் நோட் கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது பண்ணிடலாம், ஒன்றும் பிரச்சனை இருக்காது. போயிட்டேன் அக்கௌண்ட்ஸ் இன்ஃபோவில் வவுச்சர் டைப்பில் ஆல்டரில் கிரெடிட் நோட். ஓகே, இதில் என்டர் த கிளாஸஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம எங்கே வந்துடணும்னு பார்த்தீங்கன்னா 3வது காலத்துக்கு வந்துடணும். பாருங்கள், இது முதல் காலம், இது 2வது காலம், இது 3வது காலம். 3வது காலத்துக்கு வந்துடுங்க. வேறு எதுலேயுமே நான் சேஞ்சஸ் பண்ணலை. இதில் மட்டும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் சொல்லி கொடுத்துறேன். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துட்டு ஒரு என்டர் கொடுத்தா ஒரு சப்ஸ்கிரீன் ஒன்று ஓப்பன் ஆகுன்ற மாதிரி சொல்கிறாங்க. அதில் சிம்பிள், அதாவது கிளாஸ் ஃபார் இன்ட்ரெஸ்ட் அக்கௌண்டிங்க்கு எஸ் கொடுக்கணும், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்டான்னு கேட்டால் நோ கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நம்ம பிளான் பண்ணலாம். என்டர் கொடுக்குறேன். யூஸ் கிளாஸ் ஃபார் இன்ட்ரெஸ்ட் அக்கௌண்டிங் கேட்குது, எஸ் கொடுத்துடலாம். அமௌண்ட் இஸ் டு பி ட்ரீட்டட் அஸ் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லி கேட்குது. இது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டாக ட்ரீட் பண்ண போகிறது கிடையாது, அதனால நோ கொடுத்துருங்க. என்டர். இவ்வளோ தான். இந்த விஷயம் ரொம்ப தெளிவாக பண்ணுங்கள். வவுச்சர் கிளாஸ் ஒன்று கிரியேட் பண்ணுறோம், அதை எப்படி பண்ணணுன்றதை ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கேன். இதை அப்படியே பயன்படுத்திக்கங்க. ஓகே, அதுவும் கிரெடிட் நோட் வவுச்சரில் பண்ணணும். இப்போது என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா வவுச்சர் என்ட்ரிக்கு போகலாம். வவுச்சர் என்ட்ரியை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது பணம் வந்துட்டு நம்மளுக்கு ரிசீவ் ஆனதுனால F6 ரிசிப்ட்டு. இதில் சிஆர் வந்துட்டு என்ன வரும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அந்த ஃபினான்ஸ் குமார் ஃபினான்ஸ் வரும். டிஆரில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கேஷ் ரிசீவ் ஆனதுனால கேஷ் வரும். சரிங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா வவுச்சர் என்ட்ரிக்கு போகலாம். அது கேட்வே ஆஃப் டேலி அக்கௌண்டிங் வவுச்சர் F6 ரிசிப்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நேரம் என்ன பண்ணலான்னா கேட்வே ஆஃப் டேலிக்கு போகலாம். அக்கௌண்டிங் வவுச்சர் போயிட்டேன். அக்கௌண்டிங் வவுச்சரில் டிஆரில் இருக்கணும், சிஆரில் இருக்கணும். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னா எப்போவுமே என்ன வவுச்சரோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு பண்ணுங்கள் ப்ளீஸ். அதுக்கப்புறம் தேதி ரொம்ப ரொம்ப முக்கியம். தேதி என்ன கொடுத்துருந்தாங்க, டேட்டு
தேதி வந்துட்டு 1/4 இருக்குது. முதல் டேட்டை சேஞ்ச் பண்ணுங்கள். ஏன்னா விஜியில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம 26 வரை என்ட்ரி பண்ணியிருந்ததுனால பாருங்கள் 26 வரை என்ட்ரிஸ் இருக்கும். இப்போ 14ன்னு நீங்கள் புதுசாக டைப் பண்ணணுன்றனால 14 அப்படின்ற மாதிரி நீங்கள் திரும்ப டைப் பண்ணிவிடுங்க. ஓகே, தேதி மாற்றிட்டேன். சிஆரில் வந்துட்டு பார்த்திங்கன்னா குமார் அப்படின்ற மாதிரி கொடுத்துட்றேன். ஃபைனான்ஸ் கொடுத்துட்றேன். 1 lakh போட்டுட்டேன். டிஆரில் வந்து பார்த்திங்கன்னா கேஷ் லெஜர் கொடுத்துட்டேன். நரேஷன் இது நான் கொடுக்கல. என்ன பண்ணுங்கன்னா இதை வந்துட்டு அக்செப்ட் பண்ணிவிட்டு நம்ம ஃபினிஷ் பண்ணலாம். இப்போது நீங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொடுத்த என்ட்ரிஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதுக்கு இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷன் ஆகுதா அப்படின்றத நம்ம செக் பண்ணலாம். எப்படி செக் பண்ணலாம்னா, டு வியூ த இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷன் எங்கன்னா கேட்வே ஆஃப் டேலி, டிஸ்பிளே, ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ், இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷன், லெஜர். சரியா? அதுக்குள்ளே போயிட்டு நம்ம என்ன பண்ணலாம்னா பீரியடை சேஞ்ச் பண்ணிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணலாம்னா உங்களோட இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ அப்படின்றத கரெக்டாக சொல்லும். சரியா? இப்போ பார்க்கலாம். கேட்வே ஆஃப் டேலி, டிஸ்பிளே, கேட்வே ஆஃப் டேலி, டிஸ்பிளே, ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ், இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷன், லெஜர், குமார் ஃபினான்ஸ். இது வந்து பார்த்திங்கன்னா 4066 ரூபா காட்டுது. ஆனால் ஆக்சுவலாக 1 லட்ச ரூபாய்க்கு 2% அப்படின்னா 2000 தான் காமிக்கணும். அது என்ன காரணம்னா டேட் வந்து பார்த்திங்கன்னா 26 வரையும் காமிக்குது. அப்போ நம்ம தப்பது. ஒரு மாதம்னா நம்மளுக்கு வந்துட்டு 14லேருந்து 30 நாள் வரையும் தான். இப்போ நம்ம பார்க்கலாம். பீரியடை சேஞ்ச் பண்ணுறேன். இது ரொம்ப முக்கியம். பீரியடை சேஞ்ச் பண்ணுங்கள். 14லேருந்து 30 நாள் வரையும் பார்த்தீங்கன்னா 30 நாளைக்கு, அதாவது 14லேருந்து 15 வரையும் கனெக்ட் பண்ணால் தான் 2000 நமக்கு வரும். ஏன்னா 29 டேஸ் தான் நமக்கு வருது. ஏன்னா முதல் நாளோட வட்டி நம்மளுக்கு சேராதுன்றதுனால நம்ம இப்போ என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா திரும்ப F2 கொடுத்துட்டு கரெக்டாக 14லேருந்து 15 வரையுமே கொடுங்க. 2000 ஆட்டோமேட்டிக்காக வந்துருச்சா? அப்போ ஈஸியாக நம்ம என்ன பண்ணலாம்னா இன்ட்ரெஸ்ட்டை கால்குலேட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். இப்போது இதுக்கடுத்து நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்துட்டு இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷன் பண்ணியாச்சு. இதை வந்துட்டு பார்த்திங்கன்னா நீ என்ட்ரிஸாக போடணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணுறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 15 வந்துருச்சு. டேட்டு வந்துட்டு 15 வந்துருச்சு. 15 வந்த உடனே இது 2000 ரூபா அப்படின்னு நமக்கு தெரியுது. அதனால நம்ம 2000 ரூபா போட்டுரும். சம்டைம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் 15ஆம் தேதியோட அவருக்கு வந்து என்ன பண்ணுறேன், ஒரு 10ஆம் தேதி 12ஆம் தேதியோ கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுக்க போகிறேன் அப்படின்னா அதை 12ஆம் தேதி வரை இருக்கக்கூடிய வட்டியை அவர் பார்க்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா இதில் வந்து கூட பார்க்கலாம் நீங்கள். பட் அதையும் ஒரு டிரான்சாக்ஷனாக மந்த் ஆன் மந்த் என்ட்ரி பண்ணி வச்சுக்கணும் அப்படின்றது முக்கியம். ஏன்னா இப்போது 15க்கு போனோம்னா 1 லட்ச ரூபா இருக்கக்கூடாது, 1,02,000 ரூபா இருக்கணும். ஏன்னா அந்த 2000 ரூபா வந்துட்டு இந்த ஒரு மாதத்தோட வட்டி அப்படின்றதுனால அது வேணும் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அந்த மாதிரியான விஷயத்தில் வந்துட்டு இங்கே நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா என்ன கொடுக்கலாம் அப்படின்னா என்டர் த இன்ட்ரெஸ்ட் வித் ஆட்டோ ஃபில்லிங் ஆகிற மாதிரி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ 1/5/2020 போயிட்டு நான் என்ன பண்ணணும்னா 2000 ரூபா நான் வந்துட்டு இன்ட்ரெஸ்ட் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி நான் கணக்கில் கொண்டு வந்து தான் நான் என்ன பண்ண முடியும், செட்டில்மெண்ட் மற்ற எல்லாமே முடிக்க முடியும். அதனால இப்போ நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கோ டு கேட்வே ஆஃப் டேலி, அக்கௌண்டிங் வவுச்சர், கண்ட்ரோல் F8 போயிட்டு அதிலிருந்து நான் என்ன பண்ணுறேன்னா கிரெடிட் நோட்டோட வவுச்சர் கிளாஸை செலக்ட் பண்ணி நான் அடுத்து உள்ளே போகிறதுக்கு பிளான் பண்ணுறேன். சரியாப்பா? இப்போ பாருங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா கோ டு கேட்வே ஆஃப் டேலி, அக்கௌண்டிங் வவுச்சர். இப்போ நான் கிரெடிட் நோட்டுக்கு போகணும், ஆனால் கிரெடிட் நோட் ரெண்டுமே ஃப்ரீஸ் ஆகிருக்கு. முதல் தெரிஞ்சுக்கோங்க, இதை கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. டு ஆக்டிவேட் கிரெடிட் ஆர் டெபிட் நோட் வவுச்சர்ஸ் எழுதிக்கோங்க. டு ஆக்டிவேட் கிரெடிட் நோட் ஆர் டெபிட் நோட் வவுச்சர்ஸ் press F11
ஓகே, F1 accounting features ப்ளஸ் F11, அடுத்து F1 accounting features, okay, enable the option use debit and credit note அப்படின்றதுக்கு நம்ம எஸ் கொடுக்கணும். இப்போ இந்த இடத்துல தான் நம்ம எஸ் கொடுக்க வேண்டியிருக்கும். எஸ் கொடுத்துட்டு இந்த இன்வைஸ் மோட் மற்ற ரெண்டும் இருக்குது, அது நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம். யூஸ் டெபிட் அண்ட் கிரெடிட் நோட்ஸுக்கு நம்ம என்ன பண்ணணும், எஸ் கொடுக்கணும் மட்டும் எழுதிக்கங்க. இது மட்டும் எஸ் கொடுக்கணும். அதனால F11 ப்ரெஸ் பண்ணி F1க்கு வந்துட்டு யூஸ் டெபிட் ஆர் கிரெடிட் நோட்டுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், எஸ் கொடுத்துருக்கணும். மறக்காமல் பண்ணிவிடுங்க. பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அது எனேபிள் ஆகிடும். ஓகே, எனேபிள் ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ இது ஆக்டிவாக இருக்குது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனேபிள் ஆகி தெளிவாக இருக்குது. இப்போ கிரெடிட் நோட்டுக்கு நான் போகணும். அதனால் இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா கண்ட்ரோல் F8க்கு பதிலாக இந்த கிரெடிட் நோட்டையே நான் கிளிக் பண்ணுறேன். அது கிரெடிட் நோட் நம்பர் 1ன்னு வருது. அது வரும்போது என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா சாதாரண வவுச்சரா இல்லை சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கிளாஸான்னு சொல்லி என்கிட்ட கேட்குது. நான் என்ன பண்ணுறேன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கிளாஸ் அப்படின்றத செலக்ட் பண்ணுறேன். ஒரிஜினல் இன்வைஸ் நம்பர் அப்படின்ற மாதிரிலாம் கேட்குது. அந்த மாதிரிலாம் என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் எதுவும் இல்லை. ஆனால் தேதி மட்டும் எனக்கு தெரியும். என்ன தேதினா 1/5 தான். 1/5 தான் வட்டி வரணும். அதனால் தேதியை மட்டும் நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா F2 கொடுத்து தேதியை மட்டும் 1/5ன்னு மாற்றி என்ட்ரு பண்ணிடுறேன். அதுக்கடுத்து ஒரிஜினல் இன்வைஸ் நம்பர் அப்படின்றதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரிட்டர்ன் கொடுக்கும்போது தேவைப்படும். இது வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக நம்மளுக்கு இருக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட்டை கால்குலேட் பண்ணக்கூடிய ஒரு விஷயந்தான். அதனால இது தேவையில்லை. இதில் குமார் ஃபினான்ஸை நான் செலக்ட் பண்ணிட்டேன்னா ஆட்டோமேட்டிக்காக எனக்கு 2000 வந்துடும். ஏன்னா அதுதான் ட்ரூத். பாருங்கள், நான் எது என்ட்ரி பண்ணல 2000, அதுவே வந்துருச்சு. என்டர் கொடுக்குறேன். ஓகே, டிஆரில் வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் பேயபிள் கொடுத்துருங்க. ஓகே, இந்த மாதிரி நம்மளுக்கு என்ன பண்ணலாம்னா இன்ட்ரெஸ்ட்டை பே பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இப்போ லெஜரில் போயிட்டு நம்ம 1/5ல் பார்த்தோன்னா 1,02,000 நமக்கு கரெக்டாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா வியூ த ரிப்போர்ட்ஸ் அப்படின்ற டைட்டிலில் சொல்கிறோம். லெஜர் போகிறதுக்கான விஷயம் உங்களுக்கே தெரியும். டிஸ்பிளேல ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ், இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷன், லெஜர், குமார் ஃபினான்ஸ். இது வந்துட்டு நம்மளுக்கு வட்டி பார்க்குறதுக்கான ஆப்ஷன். நான் லெஜருக்கு போகணும். அதனால் அக்கௌண்ட்ஸ் புக் லெஜர். லெஜரில் வந்துட்டு குமார் ஃபினான்ஸ் பார்த்திங்கன்னா இந்த 2000 சேர்த்து மொத்தத்துக்கு 1,02,000 வந்துட்டு கடன் வாங்கியிருக்கோம் அப்படின்ற மாதிரி காமிக்குது. இப்போ இது மாதிரியான ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக கால்குலேட் பண்ணுறதுக்கான ஒரு பெரிய ஒரு கிஃப்டாக உங்களுக்கு இருக்கும். இதை பேஸ் பண்ணி நீங்கள் இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷன் எல்லாமே பண்ணலாம். இப்போ நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஜுவல் மார்ட்டேஜ் வாங்குவாங்க. ஜுவல் மார்ட்டேஜ் வாங்கக்கூடிய பீப்புள்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நாள் கணக்கில் வட்டி கணக்கு பண்ணுவாங்க. அதுக்கெல்லாம் இந்த இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நீங்களே நார்மலாக வந்துட்டு ஜுவல் வந்துட்டு மார்ட்டேஜ் கொடுக்கக்கூடிய பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாகவே நீங்கள் டேலியை யூஸ் பண்ணியே நீங்கள் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷன் அழகாக போடலாம். மேனுவலாக கால்குலேஷன் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. நாங்கள் முன்னெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த டெப்ரிசியேஷனு, கரண்ட் அக்கௌண்ட்டோட இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷன் எல்லாத்துக்கும் நாங்கள் மேனுவலாக உட்காந்துட்டு டோட்டல் எல்லாமே போட்டுக்கிட்டு இருப்போம். இப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரியான ஆப்ஷன் இருக்கிறதுனால அந்த டிரான்சாக்ஷனுக்கும் அடுத்த டிரான்சாக்ஷனுக்கு எவ்வளோ பேலன்ஸ் இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கு மட்டும் என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா நீட்டாக வந்துட்டு இன்ட்ரெஸ்ட்டை கால்குலேட் பண்ணி ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா 1 நாள் 2 நாள் ஃபுல்லாக போட்டுட்ருப்போம் கரண்ட் இன்ட்ரெஸ்ட்டு அப்படின்னு சொல்லி போட்டுட்ருப்போம். பட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே கிடையாது. எல்லாமே விறுவிறுன்னு நம்மளுக்கு கால்குலேஷன் கிடச்சிருது. அதனால நீங்கள் ஈஸியாகவே என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இதை மெயின்டைன் பண்ணலாம். சரியா? இப்போ நம்ம இதில் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு ஆப்ஷன் இருக்குது. இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷன் இதோடு நான் முடிச்சிடுறேன்.
இப்போது இன்னொரு நமக்கு டைம் இருக்கிறதுனால ஒரே ஒரு கான்செப்ட் மட்டும் உங்களுக்கு கிளியராக உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணிடுறேன். ஏன்னா இப்போ இதுவரை எல்லாத்தையும் நடத்திக்கிட்டே வரமே தவிர உங்களுக்கு ஒரு ரிவைஸ் கொடுக்கக்கூடிய ஆப்ஷன் மாதிரி நம்ம எதுவும் பண்ணலை. அதுக்கு ஒரு சின்ன டைம் நம்ம கிடச்சிருக்கு, நம்ம நீட்டாகவே பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போது டேலியில் இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா விஜி டெக்ஸ்டைல்ஸ் அப்படின்ற கம்பெனிஸில் இருக்கோம். இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்துட்டு மேலே வந்துட்டு வெறும் பட்டன்ஸாக இருக்குது பார்த்தீங்களா, இது எல்லாமே வந்து ஹாரிசாண்டல் பட்டன் பார். அதே மாதிரி இங்கே பட்டனாக இருக்குது இல்லையா, இது எல்லாமே இந்த பாருக்கு பேர் என்னென்னா வெர்டிக்கல் பட்டன் பார். இதே மாதிரி இந்த லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய பேனுக்கு பேர் லெஃப்ட் பேன், ரைட் சைடில் இருக்கக்கூடிய பேனுக்கு பேர் என்ன ரைட் பேன். ரைட் பேனில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா சப்மெனு எல்லாமே ரைட் பேனில் தான் வரும். இந்த ஃபுல் ஏரியாவுக்கு பேர் கேட்வே ஆஃப் டேலி. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் கேட்வே ஆஃப் டேலி. இதுக்கு உள்ளே வர்றதுக்கு Ctrl+M அப்படின்ற ஸ்க்ரீனை ப்ரெஸ் பண்ணணும். இதே மாதிரி உங்களுக்கு கால்குலேட்டர் வேணுன்னா Ctrl+N கொடுக்கணும். ஓகேவா, பார்த்துக்கலாங்க. ஓகே, அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்துட்டு என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் பேனல். நம்மளோட டேலியில் வந்துட்டு என்னென்ன மாதிரி நம்ம பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் பேனல் இருக்கும். இந்த லைன் வந்துட்டு கம்பல்சரி நான் அல்காரிதம் போடுறேன்னு பார்த்தீங்கன்னா கோ டு கேட்வே ஆஃப் டேலி இந்த மாதிரி போடுறேன் இல்லையா, அது மாதிரியான டாஸ்க் பார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. எந்த இடத்துல என்ன டாஸ்க் பண்ணிகிட்ருக்கோன்றத நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரியான விஷயத்தை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா டாஸ்க் பார். இப்போ நம்ம இங்கே நம்ம உள்ளே போக பாருங்க, டிஸ்பிளே போகிறேன், ஆட்டோமேட்டிக்காக டிஸ்பிளே மெனுன்னு வந்துருச்சு. கேட்வே ஆஃப் டேலியில் டிஸ்பிளே மெனுவில் இருக்கேன்ட்டு. அதே மாதிரி அக்கௌண்ட்ஸ் புக்கில் போகிறேன், அக்கௌண்ட்ஸ் புக்கில் போயிடுச்சுன்னு சொல்லிடுச்சு. அப்போ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன டாஸ்கில் இருக்கோன்றதை கரெக்டாக நம்மளுக்கு இன்டிமேட் பண்ணிகிட்டே வரும். சரிங்களா? இதோட இன்றைக்கி டாபிக் வந்து பார்த்திங்கன்னா நான் ஃபினிஷ் பண்ணுறேன். நம்ம நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா டே 6ஓட டாப்பிக்கை ரொம்ப கிளியராக பார்க்கலாம். தேங்க்யூ.